சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் குத்துச்சண்டை வீரரை கொன்றதாக 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரக் கோரி கொலையான இளைஞரின் பதக்கங்கள், சான்றிதழ்களை காவல் நிலையம் முன்பு அடுக்கி வைத்து பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். கஷ்டப்பட்டு ஓடிச்சு ராஜாஜி நகரைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞரை நேற்று இரவு அதே பகுதியைச் சேர்ந்த சி பிரிவு ரவுடி மோகன், செந்தில் உள்ளிட்ட 9 பேர் வெட்டி கொன்றனர். கைது செய்யப்பட்டுள்ள செந்தில் என்பவரை கடந்த ஆண்டு தனுஷ் மற்றும் அவரது தந்தை தாக்கியதால் ஏற்பட்ட பகை காரணமாக கொலை நடந்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அதனால் தனது மகன் அப்பகுதியில் நடக்கும் சமூக விரோத செயல்களை தட்டி கேட்டு வந்ததாகவும், காவல்துறையில் சேர்ந்தால் ஆபத்து என்று கருதி கொன்றதாகவும் தாய் தெரிவித்துள்ளார். இவனுங்க அதான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கூடாது. இவனுங்க அந்த மாரி அவங்க தாய் தப்பா அந்த மாரி அவங்க படிச்சு அவங்க புள்ளி அந்த மாரி வளர்க்கலப்பா. ஆமா, போலீஸ் ஆகக்கூடாது. இவன் ஆயிட்டானா இன்னும் திமுறை ஆயிடும் இந்த இடத்துல. ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவனை வர வயல சீனி நோண்டி சண்டை வந்தா பாக்ஸர் என்னப்பா பண்ணுவான்? ஒரு அடி அடிப்பான். அடிச்சதுக்காப்பா என் புள்ளைய மூளையெல்லாம் வெட்டுவானுங்க. மூளையெல்லாம் வெட்டிட்டானுங்களே. என் பிள்ளை எனக்கு வருமா? நான் ஒரே ஒரு புள்ளப்பா. சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.